நம்ம சேனல்லே பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது தென்னாலியில மழை பெய்யாத காலம். எல்லா மக்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல ஒரு சன்னியாசி கைலாசத்துக்கு பிரயாணம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த சன்னியாசி கைலாசத்துக்கு போகணும் அப்படின்னா தென்னாலியை கடந்து தான் போகணும். அப்போ அந்த சன்னியாசி கிட்ட தென்னாலி மக்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க, சுவாமிஜி, எங்கள் ஊரில் ரொம்ப வருஷமாக மழையே இல்லை, ஏதாவது உங்களுடைய தவமலைமை வச்சு எங்கள் ஊரில் மழை பெய்ய வச்சுட்டு போங்களேன் அப்படின்னு அந்த சன்னியாசிக்கிட்ட எல்லா மக்களும் கேட்டுட்டாங்க. அதுக்கு அந்த சன்னியாசி, இன்னைக்கு சாயங்காலமே இந்த ஊரில் கண்டிப்பாக மழை பெய்யும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே அன்னைக்கு சாயங்காலம் அந்த இடத்துல மழை பெஞ்சுது. அதனால அந்த சன்னியாசியை தென்னாலியிலே தங்கணும் அப்படின்னு அந்த மக்கள் எல்லாம் கம்பல் பண்ணதுனால அந்த சன்னியாசியும் தென்னாலியிலேயே தங்கிட்டாரு. அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த சன்னியாசி ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் எல்லாரும் காலில் விழுந்து அவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை கேள்விப்பட்ட ராமனுடைய மனைவியும் அம்மாவும் சேர்ந்து ராமனை கூட்டிக்கிட்டு அந்த சன்னியாசி கிட்ட போறாங்க. சன்னியாசியை பார்க்க போற வழியெல்லாம் ராமன் சன்னியாசியை கேலியும் கிண்டலும் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தான். இதை கேட்ட ராமனோட அம்மா சொல்றாங்க, ராமா, நீ அந்த சன்னியாசியை கிண்டல் பண்ணக்கூடாது, அவர் தான் உனக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட ராமன், அம்மா இதெல்லாம் நம்பாதீங்கம்மா, இதெல்லாம் போலிம்மா அப்படின்னு சொல்றான். இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே அந்த குருவோட ஆசிரமமும் வந்துடுது. ஆனாலும் ராமன் அந்த குருவை கிண்டல் பண்ணிட்டே இருந்தான். இதை கவனிச்ச குரு, எல்லாரும் கிளம்பி போன பிறகு என்னை வந்து சந்திக்கணும் அப்படின்னு ராமன் கிட்ட சொல்றாரு. ராமனும் எல்லாரும் போன பிறகு அந்த குருவை வந்து சந்திக்கிறான். அப்போ அந்த குரு ராமன் கிட்ட சொல்றாரு, ராமா, உன்னுடைய வேடிக்கையான பேச்சினாலே நீ ஒரு பெரிய விகடகவியா வருவ. நான் சொல்ற மந்திரத்தை நீ காளி கோவில் முன்னாடி நின்று சொன்னேன்னா நீ காளி தேவியை சந்திக்கலாம் அப்படின்னு அந்த குருஜி அந்த மந்திரத்தை ராமன் கிட்ட ஜெபிக்கிறாரு. அப்போ ராமனுக்கு திடீர்னு அந்த குரு மேல மரியாதை வந்து அந்த குரு காலையே விழறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான கதைகள்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கேட்கலாம்.